ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 8 நாட்களுக்கான தினப்பலனாக ஜனவரி 20 முதல் 27 வரை உள்ள நாட்களுக்கு ரிஷப லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ரிஷப லக்னம் அப்படின்னாலே பொறுமைசாலிகள். லக்னத்திலேயே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர ஆதிக்கம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டு அதிகாரம், ஒரு தலைமை பொறுப்பு, இதை வச்சிருக்கிற சூரியன், தாய்மை குணத்தை வச்சிருக்கிற சந்திரன், கொஞ்சம் ஆக்டிவ்னஸ்ஸு, ஒரு சுறுசுறுப்பு, முன்கோபம், கொஞ்சம் துணிச்சலான காரியங்களை செய்கிறத வச்சுருக்கிற செவ்வாய், அப்படிப்பட்ட திறமைகளை நம்ம வச்சுருக்கும்போது இந்த முதல் நாளான ஜனவரி 20 திங்கட்கிழமை 5ஆம் வீட்டில் சந்திரன் நல்லா இருக்கார். குழந்தைகள் மேலே பாசம், கலைகள் மேலே ஆர்வம், சில பேர் இஷ்ட தெய்வம், கோயிலுக்கு போகிறது, வேத பாராயணம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட மகிழ்ச்சியான தருணங்கள், நமக்கு ஒரு உல்லாசமான ஒரு கேளிக்கைகளுக்கு சம்மந்தப்பட்டதில் ஈடுபடுறது. அதே மாதிரி ஐடி லைனில் கம்யூனிகேஷனில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஜாலியாக போகும், வேலை ஜாலியாக போகும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் ஜாலியாக போகும். அட்வர்டைஸ்மெண்ட் துறை, இப்போ ஆவணப்படுத்துறது, இதெல்லாம் இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, இடம் வாங்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹோட்டல் தொழில் நடத்துகிறவங்க, ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்க மற்றும் உடை தயாரிக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி கலை உணர்வு அதிகமாக இருக்கும். அதனால் பெனிஃபிட் இருக்கும். மறுநாள் ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம். இதில் 1-2 பாதங்கள் கன்னிராசியில் இருக்கிறது காலையில் 10 மணி 2 நிமிடத்திற்கு நிறைவடைஞ்சு துலா ராசிக்கு மாறுறதுனால 5ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 6ஆம் வீட்டில் போகிறார். அப்போ செவ்வாயினுடைய பவர் இன்றைக்கி என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு லக்னத்திலேயே குரு இருக்கார் இல்லையா, அதை போல் செயல்படுது. அதனால் நமக்கு தொழில் பலம் இருந்தாலும் கூட இந்த லக்னத்தில் இருக்கிற குரு என்ன பண்ணுன்னா வேலையை கம்மி பண்ணிடும். ஒரு சிலருக்கு இப்போ டெம்பரரி வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி லே ஆஃப்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிடும். அதனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சுய சிந்தனை சம்மந்தப்பட்டது மைண்டில் ஓடிட்டுருக்கும், ஒரு ரிலாக்ஸ் மூடு. அதனால் அப்படியே என்ன பண்ணலாம், அதே மாதிரி குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறது, உறவுகளை பற்றி சிந்திக்கிறது, குழந்தைகளை பற்றி சிந்திக்கிறது, இப்படி இன்றைக்கி டைம் பாஸ் ஆகிடும். அதனால் இன்றைக்கி பாசம் நேசத்திற்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலோ மற்றும் வேலையிலையோ பெருசாக ஸ்ட்ரெயின் இருக்காது, ஈஸியாக போயிட்டுருக்கும். ஜனவரி 22ஆம் தேதி புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் தான் இருக்கார் சந்திரன். 6ஆம் இடங்கிறது தான் வேலை, நம்ம பண்ணுற சர்வீஸ். அப்போ அந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுவை போல் செயல்படக்கூடிய நட்சத்திரம் அல்லவா. அப்போ அந்த ராகு நமக்கு லாபஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி எதிர்பார்த்த லாபங்கள், எதிர்பார்த்த தொழில் பலங்கள், உற்பத்தி சார்ந்த நன்மைகள், ஒரு அரசியல் ஈடுபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு பெருமை கிடைக்கும். அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வழியில் நமக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். அதனால் என்னெல்லாம் நம்ம எதிர்கால திட்டத்துக்கு, நமக்கு நோக்கத்துக்கு நம்ம எல்லாம் டிசைட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த செயல்பாடுகளை இயக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஜனவரி 23 வியாழக்கிழமை. இன்றைக்கி விசாக நட்சத்திரம். குரு நாள்லேயே குரு நட்சத்திரமும் அமைஞ்சிருது. அப்போ குரு நமக்கு லக்னத்தில் சந்திரனை போல் செயல்பட்டாலும் 10ஆம் இடத்தினுடைய சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நம்மளுடைய ப்ரெஸ்டீஜுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நமக்கு ப்ரொமோஷனுக்காக என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் சிந்தனையில் ஓடிட்டுருக்கோம். உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பரபரப்போடு இருக்கக்கூடிய நாள்னு எடுத்துக்கலாம். அதனால் இப்போ ஒரு தொழிலில் ஈடுபாடு வந்துட்டாலே நம்ம வேகமாக தான் இயங்கிகிட்ருப்போம். கொஞ்சம் நம்ம மைண்டு ரிலாக்ஸாக இருக்காது. கொஞ்சம் மணி மைண்டடாக வேலை செய்யக்கூடிய நாள்னு எடுத்துக்கலாம். ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம். 7ஆம் வீட்டுக்கு சந்திரன் போயிட்டு சனி நட்சத்திரமாக இயங்குறாரு. இப்போ சனி நமக்கு குரு நட்சத்திரத்தில் இருக்கார், சனியினுடைய உபநட்சத்திரத்திலே இருக்கார். அப்படிங்கும்போது இன்றைக்கி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழில், பப்ளிக் சர்வீஸில் இருக்கவங்க,
மற்றும் அனைத்து விதமான ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதனால் தொழில் பலம், தொழில் உத்தியோக பலம், ப்ரமோஷன் இதெல்லாம் நல்லா இருக்கும். சொந்தமாக பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். ஜனவரி 25 சனிக்கிழமை. இந்த அனுச நட்சத்திரம் முடிஞ்சு கேட்ட நட்சத்திரம் காலையில் 7:27க்கு தொடங்குது. இந்த புதனுடைய பலன் என்ன சொல்லுது அப்படின்னா, புதன் நமக்கு மகர ராசிக்கு மாறுறாரு, சூரியனை போல் செயல்படுறாரு. உபநட்சத்திரமாக ராகு இருக்கிறதுனால இன்றைக்கி கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். நீண்ட நாள் பழகக்கூடிய நண்பர்கள்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. வெளிவட்டார தொடர்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது சம்மந்தப்பட்ட இன்பங்கள், மகிழ்ச்சிகள் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் செலவு பண்ணி மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி தொழிலில் பார்த்திங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயத்தில் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, பல பேரை சந்திப்பீங்க, அதுக்கான திட்டங்களை வகுத்துக்குவீங்க. ஒரு டிசைனிங் பண்ணுறது, மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்பீங்க. தொழில் சார்ந்த வகையில் ஒரு இறைவனை வேண்டுறது, கோயிலுக்கு போகிறது, அது மாதிரி சில காரியங்களும் நடக்கும். ஒரு சில பேர்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறது, அட்வைஸ் வாங்கிறது, இப்படியெல்லாம் கூட நமக்கு நடக்கும். நல்ல நாளாகத்தான் இருக்கிறது. அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை. இது மூல நட்சத்திரம், அதாவது கேதுனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு 5ஆம் வீட்டில் சூரியனாக செயல்படுறாரு. சூரியன் நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார், சந்திரனாக செயல்படுறாரு. அப்போ சூரியனை போல கேது செயல்படுறதுனாலையும், உபநட்சத்திரமாக சனி இருக்கிறதுனாலையும் இன்றைக்கும் வேலை சார்ந்த தொழில், உத்தியோகம் சார்ந்த ப்ரொமோஷன், அதில் நமக்கு பெருமை, நம்ம வேலை செஞ்சதில் நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது, புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது, உணவு, உடை, மருந்து இது சார்ந்த தொழிலில் இருக்கவங்களாம் ஜெயிக்கிறது, ஏதாவது வழக்கில் இன்றைக்கி ஈடுபட்டால் கூட அதில் ஒரு வெற்றி அடையிறது. அதனால் ஒரு நல்ல அமைப்புகள் கிடைக்கிது. 6ஆம் இடம் வலுத்திருந்தாலே பணப்புழக்கமும் தொழிலும் உத்தியோகமும் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட 6ஆம் இடம் வலுத்திருக்கிற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே நேரத்தில் ஜனவரி 27 திங்கட்கிழமை நமக்கு பூராட நட்சத்திரம் காலையில் 9 மணி 1 நிமிடத்துக்கு ஆரம்பிக்குது. 8ஆம் வீட்டில் சந்திரன், அதாவது மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போதே ஜனவரி 26, 27 2 நாளுமே 8ல் சந்திரன், அதாவது அட்டம சந்திரன். நாம் இதை லக்னத்துக்கு 8ல் சந்திரன் அப்படின்னா உடம்புக்கு பாதுகாப்பாக இருக்கணும், டிரைவிங்க்கு பாதுகாப்பாக இருக்கணும், வெளியில் சாப்பிட்றதுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும், பொருள்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். 8ல் சந்திரன் ஞாபக மறதி, படபடப்பு, பயம், ஒரு நடுக்கம், அலைச்சல் இதெல்லாம் கொடுக்குங்கிறனால இன்றைக்கி புது காரியங்களை தவிர்த்துடணும். சுக்கிரனை போல் செயல்படக்கூடிய இந்த நாள் நமக்கு எப்படி இருக்குது? சுக்கிரன் குரு நட்சத்திரத்தில் இருக்கார், சனியோட சேர்ந்துருக்கார், சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி உற்பத்தி சார்ந்த தொழிலில் பெருசாக கவனம் செலுத்த வேண்டாம், மார்க்கெட்டிங்கில் கவனம் செலுத்தினா போதும். ஒரு இறையருள் அல்லது கன்சல்டிங் லைனு இந்த மாதிரியெல்லாம் நம்ம திங்க் பண்ணலாம். ஒரு 9ஆம் இடம் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஒரு யாத்திரை போகிறது, பூர்வீக சம்மந்தப்பட்ட குலதெய்வத்துக்கு போகிறது, இப்படியெல்லாம் திங்க் பண்ணலாம். இன்றைக்கி தொழிலில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு பண்ணி நம்ம வேலை செஞ்சு எதிர்பார்க்குற பலன் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லா இல்லை. அதே கன்சல்டிங் தொழிலுக்கு நல்லா இருக்குது. பட் எப்போவுமே 9ஆம் இடத்துல சூரியன் பேஸ் பண்ணி இந்த சுக்கிரன் இயங்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாக இது பயன்படுத்திட்டிங்கன்னா நல்லதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.